ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதற்கான அந்த டோக்கன் என்பது இன்று பிற்பகல் முதல் விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. மேலும் இந்த புயல் நிவாரண நிதியான ரூபாய் 6000 பெறுவதற்கான டோக்கன் ஒரு பக்கம் இன்று பிற்பகல் முதல் விநியோகம் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழல்ல, மற்றொரு பக்கம் இந்த நிவாரண நிதி வழங்கக்கூடிய இந்த பணியில் ஈடுபட இருக்கக்கூடிய நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் உதவியாளர்களுக்கு பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த நிவாரண நிதி வழங்குவதற்கான அந்த அரசாணையானது நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த டோக்கனானது இன்று பிற்பகல் முதல் விநியோகம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், இன்று பிற்பகல் முதல் அந்த நிவாரண நிதி பெறுவதற்கான டோக்கனானது விநியோகம் செய்யப்பட இருப்பதாக தகவல் அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? ரேஷன் கடை பணியாளர்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பணியாளர்கள், அவங்களுக்கு இன்று காலை ஒரு 10 மணி முதல் 2 மணி வரை பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சி எதுக்குன்னா, அந்த டோக்கன் எப்படி கொடுக்கணும், டோக்கன் மூலமாக பண விநியோகம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் பணியாளர்கள் பயிற்சியை மேற்கொண்ட பிறகு அதற்கு பிறகு அவங்க டோக்கன் விநியோகத்தில் ஈடுபடுவார்கள். மூலமாக டோக்கன் விநியோகம் என்பது மேற்கொள்ளப்படும். அந்த வகையில இந்த பயிற்சியில யார் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு டோக்கன் கொடுக்கணும், யாருக்கு இந்த அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பயிற்சியிலேயே ட்ரைனிங் சென்டர்லயே அவங்க சொல்லிடுவாங்க. இதற்கு பிறகு ரேஷன் கடைகள்ல டோக்கன் விநியோகம், அதே நேரத்துல இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தயார் செஞ்சிருக்காங்க. அப்ளிகேஷனும் இந்த ரேஷன் கடைக்கு சென்றடையும். வரிசெலுத்தவங்க, மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுல என்னென்ன அம்சங்கள் இடம்பெறும், அதுல எப்படி பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்க பிறகு டோக்கன் விநியோகம் என்பது பிற்பகல் முதல் மேற்கொள்ளப்படும். ஒரு 3 நாட்களுக்கு டோக்கன் விநியோகம் மேற்கொண்ட பிறகு ஞாயிற்றுக்கிழமை முதல் 6000 ரூபாய் ரொக்க பணம் வழங்குவதற்கான நடவடிக்கை தொடங்கப்படுறது. இதன் காரணமாக முதலில் டோக்கன் விநியோகம், அப்புறம் பண விநியோகம் ரொக்க பணம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் தொடங்க உள்ளது. இந்த அளவுல பார்க்கும்போது 6000 ரூபாய் ரொக்க வழங்குவதற்குண்டான நடவடிக்கைகள் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த 4 மாவட்டங்களிலும் பயிற்சி டோக்கன் வழங்கப்பட்ட பிறகு இதற்கான நடைமுறைகள் எல்லாம் தொடங்கும். அந்த வகையில இந்த பயிற்சி என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை முதல் பண விநியோகம் செய்வதற்குண்டான நடவடிக்கை தொடங்கும். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பயிற்சியின் மூலமாக பணியாளர்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக திட்டத்தை இந்த அறிவிப்பு செயல்படுத்த உள்ளார்கள். பாஸ்கர், அதே மாதிரியே இப்ப ஞாயிற்றுக்கிழமை முதல் அந்த நிதியானது விநியோகிக்கப்பட இருக்கிறது, இப்ப கொடுக்கப்பட இருக்கிறது. அப்ப இந்த 3 நாட்கள் மட்டும்தான் இந்த டோக்கன் அப்படிங்கிறது விநியோகிக்கப்படுமா? 3 நாளைக்குள்ளாகவே அந்த டோக்கனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா பயனாளர்கள்? 3 நாட்கள் கால அவகாசம் இருப்பதன் காரணமாக அந்த டோக்கன்ல எந்த நாள் அந்த நுகர்வோருக்கு, ரேஷன் அட்டைதாரருக்கு, குடும்ப அட்டைதாரருக்கு எப்போது பண விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கறத தெளிவா அந்த ரேஷன் டோக்கன்லயே குறிப்பிட்டிருப்பாங்க, நாள் மற்றும் நேரம். அதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை முதல் அந்த பண விநியோகம் என்பது தொடங்கினாலும் அது ஒரு வார காலத்துக்கு பண விநியோகம் என்பது மேற்கொள்ளப்படும். அதற்கு முன்னதாகவே இன்று பிற்பகல்ல ரேஷன் கடைகள்ல எந்தெந்த ரேஷன் அட்டைக்கு எவ்வளவு, எந்த நாள், எந்த நேரம் வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக ஒரு 1 எண் முதல் ரேஷன் அட்டை முதல் ஒரு 1000 ரேஷன் அட்டை வரை முதல் நாள் கொடுப்பதாக அவங்க ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பலகையில போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. எந்த தெருவுக்கு எந்த ரேஷன் கார்டுக்கு எத்தனை எண்ணிக்கையில முதல் நாள் கொடுப்பாங்க அப்படிங்கிற விவரம் எல்லாம் எழுதியிருப்பாங்க. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் அப்படிங்கிற அந்த போர்டுல இதெல்லாம் விவரங்கள்லாம் இடம்பெற்றிருக்கும். அங்கிருந்தும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதற்கட்டமாக பயிற்சி முடிச்ச பிறகு எப்படி அது பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பணியாளர்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துறாங்க. அதன் மூலமாக ரேஷன் கடை பணியாளர்கள் டோக்கன் விநியோகத்தையும் அதே நேரத்துல ரேஷன் கடைகள்ல இந்த போர்டில் எழுதி போடுற நடவடிக்கை எல்லாம் செய்வாங்க. அதன் அடிப்படையில ரேஷன் கடைக்கு சென்று நம்ம தெரிந்து கொள்ளலாம் விவரங்களை. நம்மளுடைய ரேஷன் கார்டு என்ன நம்பர்ல இருக்கு, எந்த தெருவுல இருக்கு, இதை எப்போ நம்மளுக்கு ரொக்க பணம் வழங்குவதற்குள்ள நடைமுறை ரேஷன் கடை ஊழியர்கள் மேற்கொள்ளதாக அப்படிங்கிற விவரம் எல்லாம் அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.